ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லேயே பிரெட் க்ரம்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம இதை கடையில் இத்தனைலாம் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மொறுமொறுன்னு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்நாக்ஸை வீட்டில் பண்ணோம்னா மொறுமொறுன்னு வைக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே செய்யலாம். அந்த லாக்டவுனில் நம்ம வீட்டில் தான் ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியதாக இருக்குது. இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 7-8 பிரெட் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் அந்த ப்ரௌனை கட் பண்ணல, நீங்கள் வேணும்னா அந்த ப்ரெட்டை சைடில் இருக்க ப்ரௌனை கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நான் அது எல்லாத்தையும் போட்டேன். மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஒரு பதத்துக்கு இருங்க, நான் காட்டுறேன். இதை அரைச்சதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஹீட் பண்ணாதான் அந்த கிரன்ச்சி அந்த தன்மை வரும். இப்போ நம்ம சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் ஆகும் தெரிஞ்சால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சேன். இப்போ ஹீட் ஆன உடனே இந்த பிரெட் க்ரம்ஸை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு மெதுவாக கிண்டுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டுங்க, எல்லாம் பிடிச்சிடும். ஸ்லோவாகவே கிண்டுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப இது பண்ணிட்டீங்கன்னா அந்த பேன்லேயே ஒட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நல்லா க்ரன்ச்சி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆட வச்சுட்டு ஒரு டப்பாக்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பிரெட் க்ரம்ஸ் ரெடி. ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.